இப்ப உலகத்துல பேசப்பட்டுட்டு இருக்க முக்கியமான விஷயம் டீப்சீக் ஏஐ. இந்த ஒரு கம்பெனினால கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியான்ற மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பல லட்சம் பில்லியன் டாலர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. உலகத்தோட பிக்கஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் ஏஐ மாடல் ChatGPT இருக்குல்ல, ஓப்பன் ஏஐ, அதுக்கு காம்படிட்டிவா பாத்தீங்கன்னா இந்த டீப்சீக் ஏஐ வந்திருக்கு. அண்ட் இது ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, அண்ட் இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு இது சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கிரேசியான விஷயம் இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டெய்லியும் அப்டேட்டடா இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீப்சீக் ஏஐயோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லியாங் வெங்ஃபெங். ஓகேங்களா? லியாங் வெங்ஃபெங்ன்றவர் பாத்தீங்கன்னா 1985ல சைனால ஒரு நார்மலான சுமாரான ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பிறகுறாரு. தென் படிக்கிறப்பே பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடா இருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ஹையர் எஜுகேஷன் படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே ஃபினான்ஸ் செக்டருக்குள்ள வராரு. தென் 2015ல ஹை ஃபிளையர் குவாண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, ட்ரேடிங் பண்றப்போ வந்துட்டு அதை வந்துட்டு எஃபிஷியன்ட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வச்சு பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுதான் பாத்தீங்கன்னா அதோட கம்பெனியோட மெயின் மோட்டிவ். ஓகேங்களா? தென் அங்கதான் பாத்தீங்கன்னா லியங் வெங்ஃபெங்க்கு ஏஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் எஃபிஷியன்ட்டா அந்த இடத்துல யூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட பல லட்சம் டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனில பல லட்சம் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றாரு. சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்றாரு. தென் அங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பொட்டன்ஷியலை நல்லா கத்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 2023ல டீப்சீக் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த மாடல் உருவாக்குறப்பே பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல ஒரு விஷயத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மாடல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும், பொதுமக்கள்ல இருந்து பப்ளிக்ல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அக்சசபிளா இருக்கணும், ஓப்பன் சோர்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அது மாதிரி எல்லாருக்குமே அக்சசபிளா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கணும், எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் லியாங் வெங்ஃபெங் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மாடல் ப்ரொடியூஸ் பண்றப்ப அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்திருக்கு. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சைனா மேல நிறைய சாங்ஷன்ஸ் போடுவாங்க, எப்பயுமே போடுவாங்க. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. தென் இதை இவர் முன்னாடியே கணிச்சு இந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவரோட அந்த ஏஐ மாடலுக்கு தேவைப்படுற அந்த சிப்ஸ், அது மாதிரி அட்வான்ஸ்டு சிப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறம் தான் இந்த சாங்ஷன் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா, அந்த லியாங் வெங்ஃபெங் வந்துட்டு அவர் முன்னாடியே வாங்கி வைக்காம இருந்திருந்தா இப்ப டீப்சீக் ஏஐ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நின்றுருக்காது. தென் அவர் வாங்கி வச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். தென் லியாங் வெங்ஃபெங் வந்துட்டு இந்த அட்வான்ஸ்டு சிப்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சைனீஸ் லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிப்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த ஏஐ மாடலை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே லிமிட்டடான சப்ளை தான் இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், அட்வான்ஸ்டு சிப்ஸா இருக்கட்டும், ரொம்பவே லிமிட்டடான சப்ளை தான் இருக்கு. தென் அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு எஃபிஷியன்ட்டான ஏஐ மாடலை ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. தென் 2025 ஜனவரி இந்த மாசம் தான் பாத்தீங்கன்னா அவரோட டீப்சீக் ஏஐயோட R1 மாடலை பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா வர ஆரம்பிக்குது. முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் வர ஆரம்பிக்குது. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதோட பட்ஜெட் தான் பாத்தீங்கன்னா எல்லாரையும் வியக்க வச்சிருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ChatGPT இருக்குல்ல, அதோட டெவலப்மெண்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன், அதாவது ஐஎன்ஆர்ல பாத்தீங்கன்னா 1000 கோடி கிட்ட வரும். ஓகேங்களா? 1000 கோடிக்கு மேல வரும். பட் இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது டெவலப்மெண்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 மில்லியன் தான். அதாவது ஐஎன்ஆர்ல இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி தான் செலவாயிருக்கு. தென் இதை பார்த்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு கம்மியான காஸ்ட்ல இவ்வளவு எஃபிஷியன்ட்டான ஏஐ மாடலை ஜெனரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ChatGPT அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல் வந்துருச்சு. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல ரொம்பவே எஃபிஷியன்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல் வந்துருச்சு. தென் இதை சுத்தி ஏகப்பட்ட கிரேசியான விஷயங்கள் நடந்திருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட, உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப பெரிய லெவல்ல அவரோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்விடியா கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட மார்க்கெட் வேல்யூல கிட்டத்தட்ட $600 பில்லியன் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. தென் மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூல கிட்டத்தட்ட $60 பில்லியன் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த டீப்சீக் ஏஐனால பாத்தீங்கன்னா லாஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். 2023ல சின்னதா ஸ்டார்ட் பண்ண விஷயம், சின்ன பட்ஜெட்ல சின்னதா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு பெரிய விஷயமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஏஐ மாடலா மாறி நம்ம முன்னாடி நிக்குது. ChatGPT ஓப்பன் ஏஐக்கே பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீப்சீக் ஏஐ பாத்தீங்கன்னா மத்த ஏஐ மாடல்ஸ் ChatGPT, ஓப்பன் ஏஐ எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சிட்டு மேல போயிடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ChatGPT, ஓப்பன் ஏஐ எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டெய்லியும் அப்டேட்டடா இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.